வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூடான ஒரு நியூஸு. கமல்ஹாசன் அவர்கள் கரூர் மாவட்டத்துக்கு போயிருக்காரு. ஏன்னு நமக்கு தெரியும், 41 பேர் இறந்த சம்பவம். அதற்காக அவர் துக்கம் விசாரிக்க கரூர் மாவட்டத்துக்கு போயிருக்கார். போய் உயிரிழந்த அனைத்து குடும்பத்தையும் சந்தித்து ஆறுதல் தெரிவிச்சுட்டு ப்ரெஸ்ஸையும் மீட் பண்ணிக்கிட்டு வந்தார். ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா அவர் ராஜ்யசபா எம்பி. அதனால் அவர் ஒரு அரசாங்கத்தில் பதவியில் இருக்கார். அதனால் அவர் போய் பார்க்குறாரு. அதுவும் இல்லாமல் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர். அதனால் போய் பார்க்குறாரு. கூட செந்தில் பாலாஜி அவர்களும் இருந்தார். நீங்கள் மோஸ்ட்டாக எல்லோரும் பார்த்துருப்போம் அந்த நியூஸை. இப்போ அந்த நியூஸ் பிரச்சனை இல்லை, அந்த நியூஸில் சில கிரிட்டிசிசம் இருக்குது எனக்கு. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் கிரிட்டிசிசம் ப்ரெஸ்ஸு மேலே. நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற ப்ரெஸ்ஸெல்லாம் படிச்சுட்டு தான் ஜேர்னலிஸ்ட் ஆனாங்களா, இல்லை சும்மா வந்துட்டாங்களா, யூடியூப் எடுத்து அப்படியே சும்மா வந்துட்டாங்களான்னு தெரில. கேன மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, அவர் போகிறார், அப்போ தான் கிளம்புறாரு. அப்போது ஒருத்தன் இங்கிலீஷில் கேள்வி கேட்குறான். சார், why are you visiting கரூர்? what is the purpose of visiting கரூர் அப்படின்னு கேட்குறான். அப்படியே பிடிச்சி இழுத்து வச்சு தவடையிலே 4 அடிக்கணும் போல இல்லை. ஊர் இந்தியாவுக்கே தெரியும் கரூரில் என்ன ஆயிருக்குன்னு. எதுக்கு போவாங்க? கூத்தாடவா போவாங்க? இவங்களாம் ஜேர்னலிஸ்ட் இந்தியாவில். நினச்சி பாருங்கள். வாட் இஸ் யுவர் பிளான் ஆஃப்டர் ரீச்சிங் கரூர் அப்படின்னு கேட்டால் கூட ஒரு லாஜிக் இருக்குது. ஒய் ஆர் யூ கோயிங் கரூர்? என்னடா, மூளையை யூஸ் பண்ணி கேள்வி கேளுங்கடா. அதுக்கப்புறம் போய் நிறைய கூட்டம் வந்துருச்சு. செந்தில் பாலாஜி அவர்களும் இருந்தாங்க. போலீஸ் ரொம்ப க்ரௌடை மேனேஜ் பண்ணி தான் கமல் அவர்களை கூட்டிகிட்டு போனாங்க. கமல் அவர்கள் சம்பவம் நடந்த இடத்துக்கு மட்டும் போல, அந்த 2 பிளேஸ் சொன்னாங்கள்ல, ஒரு ரவுண்ட் ஓனா, அதுக்கப்புறம் ஒரு உழவர் சந்தை, அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு எல்லா இடத்தையும் போய் பார்த்துட்டு தான் வந்தார். சரி, அதுதான் பொறுப்பான ஒரு அரசியல் தலைவருக்கான அழகு. அதை கமல் அவர்கள் சரியாக பண்ணார். இதெல்லாம் லைவில் போயிட்டு இருந்துச்சு. டிவிகேயில் சார்ந்த சில தற்கொலைகளுக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே கமெண்டில் கதறாங்க, சாதாரண நடிகனுக்கே இவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னா தளபதி விஜய்க்கு எவ்வளோ கூட்டம் வரும்? எதே, கமல் அவர்கள் சாதாரண நடிகர், விஜய் அவர்களுக்கு இந்த சின்ன பசங்களுக்கு நம்ம எவ்வளோ சொன்னாலும் எல்கேஜி குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. கமல் சாதாரண நடிகரான், அவருக்கே கூட்டம் வருதான், விஜய்க்கு எவ்வளோ கூட்டம் வரும்? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களே, என் கை இது இருக்கா, கை இது இருக்கா, கையில் இது என்னது? மயிர். தமிழில் அது பேர் மயிர் தான். இந்த தாடியில் கூட மயிர் இருக்கும், இந்த நெஞ்சில் மயிர் இருக்கும், எல்லாருக்கும் கால்லேயும் மயிர் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். கமல் அவர்களுக்கும் காலில் மயிர் இருக்கும். அந்த கால் மயிர் கூட வரமாட்டார் விஜய். கமலோட கால் மயிருக்கு. நீ என்னன்னா சாதாரண நடிகர், இதோட அசிங்கமாக என்ன சொல்ல முடியாது. இன்னொருத்தர் ரொம்ப அழகான தமிழில் கேட்டிருக்காரு, நீ என்ன போய் நக்காவா போகிற, அங்கே போய் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் போய் நக்குறாரோ உரிகிறாரோ, அவர் போய் பார்த்தார். கரெக்டாக? அந்த அளவுக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் எம்பி, ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவ்வளோதான். அவர் போய் கொலை பண்ணல 41 பேரை. வாங்க நான் பேசுகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வர வச்சு லேட்டாக வர எல்லாரையும் சிக்கி நசுக்கி கொலை பண்ண உங்கள் விஜய் உயிரென வரனா வரவே இல்லை. வீட்டுக்குள்ளே போய் பதுங்கி உட்காந்துனார் போட்ட மாதிரி. நான் பேசுகிற மாதிரி மன்னிச்சு கொள்ளுங்கள் விஜய் அவர்களே, நான் தப்பாக சொல்லிட்டேன், மன்னித்து கொள்ளுங்கள். நான் மன்னிப்பு கேட்பேன். தப்பு செஞ்சால் மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் அது கூட கேட்கலையே விஜய் அவர்களே. ப்ரெஸ்ஸை மீட் பண்ண துப்பு இல்லை,
வீட்டை விட்டு வெளியே வர துப்பு இல்லை. நீலாம் என்ன அரசியல் கட்சி தலைவன்? நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கமல் இஸ் அ பெட்டர் லீடர் தன் விஜய்னு. அதே தான் இங்கேயும் சொல்கிறேன். கமல் இஸ் அ பெட்டர் லீடர், இஸ் அ பெட்டர் பொலிட்டிஷியன் தேன் ஸ்டூபிட் விஜய். அதான் உண்மை. நம்ம எவ்வளோ சொன்னாலும் அந்த தற்கூரிங்களுக்கு புரியாது. ஏன்னா அதனால தான் அவங்க பேரே தற்கூரி. அவ்வளோதான் அவங்களுக்கு அறிவு. நான் விஜய் சரி வந்துடுவார், ஒரு வாரத்தில் வந்துடுவார்னு நினச்சேன். நான் நினச்சதோட மோசமான ஆளு விஜய். கமல் அவர்கள் வெளிநாட்டில் இருந்தார், அவர் கனடா சுற்றிட்டு இருந்தார். வந்து இறங்கின உடனே இந்தியாவில் உடனே வந்து கரூரில் வந்து பார்க்குறாரு. நீ இங்கேயே தான் இருக்க, வீட்டுக்குள்ளேயே அப்படியே பொத்தி பாம்பு மாதிரி அப்படியே உள்ளே அப்படியே பொந்துக்குள்ளேயே இருக்க. நீ வெளியே வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணுன்னு ஒரு கரிசனை கூட இல்லை. அவ்வளோ மோசம். இந்த புஷி ஆனந்த் எங்கே போனான்னு தெரில. ஆதவ் அர்ஜுனா போயிட்டான், நார்த் இந்தியா போயிட்டான். ஒருத்தனை தேடவே இல்லை. ராஜ்மோகன்லாம் எஃப்ஐஆர்லே இல்லை அவன் பேர். அவன் அவ்வளோதான், மண்ணுக்குள்ளே தோண்டி உள்ளே போயிட்டான்னு நினைக்கிறேன். யாராவது தோண்டி தான் எடுக்கணும் அவனை. கட்சியே மறைஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீ இவங்களுக்கு தூக்கிட்டு போய் சிஎம் போஸ்ட் கொடுத்தீங்கன்னு வைங்க, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவ்வளோதான், தமிழ்நாட்டை விற்றுட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக போயிடுவானுங்க. துபாய், கைலாசம் அப்படின்னு எங்கேயா போயிடுவான் விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்லாம் வச்சாங்க. ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிட்டார், சும்மா தொல்லை பண்ணாதீங்க தயவு செஞ்சு கரூர் மக்களை, நிறைய பட்டுட்டாங்க, அவங்க நிம்மதியாக வாழ விடுங்கன்னு. அதுக்கப்புறம் விஜய் அவர்களுக்கு வந்து எதாவது அட்வைஸ் இருக்கான்னு கேட்டதுக்கு நச்சுன்னு சொல்லிட்டார், அது கோர்ட் சொல்லணும். ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு குற்றவாளி. குற்றவாளிக்கு நம்மளாம் அட்வைஸ் சொல்ல முடியுமா? கோர்ட் தான் சொல்லும், அது கோர்ட் சொல்லும் அப்படின்ட்டார். அதான் கமல். அந்த மனுஷனுக்கு திராணி இருக்கு, வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி இங்கிலீஷு, தமிழ், ஹிந்தியில் கூட அவனுக்கு கேள்வி கேட்டிருந்தா தான் சொல்லியிருப்பான். ஏன்? அது கமல்ஹாசன். நம்மளுக்கு தமிழில் கேள்வி கேட்டாலே சொல்ல தெரியாதே விஜய் அவர்களுக்கு. நீ எல்லாம் அரசியல்வாதி. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ எதுக்கு போட்டேன்னா, சில தற்கூரிகள் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. ஏதோ விஜய் தான் வந்து தமிழ்நாட்டையே காப்பாற்ற வந்த கடவுள் மாதிரியும், மற்றவங்களாம் பாவம் செஞ்ச மாதிரியும் சுற்றிட்டு இருக்காங்க. உண்மையிலே பாவம் செஞ்சது விஜய் தான். 41 உயிர்கள். அதுக்கு ஒரே காரணம் விஜய். உயிர் என்ன வரேன்னான்னு சொன்னீங்கல்ல, உயிர் எடுத்துகிட்டு போகிறீங்க விஜய் அவர்களே, உயிர் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. இந்த தற்கூரி பசங்க திருப்பி வந்து கமல் டிஎம்கே சொம்பு ஒன்று ஏதாவது சொல்லுவாங்க. அதுக்கும் நான் சொல்லிட்டேன், கமலின் கால் மயிறு கூட விஜய் சமப்படுத்த முடியாது. ஏன்னா அவ்வளோதான் விஜய், அவ்வளோதான் லைக், வேறு எதுக்கும் லைக் கிடையாது. முக்கியமான விஷயம், கமல் அவர்கள் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க அப்படின்னாரு. நம்மளும் கரூர் சம்பவத்திற்கு நிறைய பேருக்கு வந்து நன்றி சொல்லணும். முக்கியமாக காவல்துறை, அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், அதுக்கப்புறம் வாலண்டியர்ஸ், டிவிகே வாலண்டியர்ஸ் கிடையாது, அதர் வாலண்டியர்ஸ், டாக்டர்ஸ், சிஎம், டிஎம்கே வாலண்டியர்ஸ், செந்தில் பாலாஜி அப்படின்னு லிஸ்ட் அடக்கிட்டே போவோம். ஏடிஎம்கே வாலண்டியர்ஸ் கூட இருந்திருப்பாங்க அங்கே. டிவிக்கே தவிர எல்லாருமே வேலை செஞ்சுருப்பாங்க. அவங்க எல்லோருக்கும் நன்றி. ஏன்னா 41 உயிர், அது 50 கூட மாறி இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகள். அவ்வளோதான் மக்களே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.